அச்சச்சோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் போய் இதை அவர்கிட்ட சொல்லணுமே. ஆகா, என்னது சாப்பாடு இன்னைக்கு இவ்வளோ ருசியாக இருக்கு. அச்சச்சோ, என்னங்க சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, துணி துவச்சிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏய், நானே ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ என்னடி உனக்கு? இல்லைங்க, அது வந்து நான் இப்பயே சொல்லி ஆகணும். நீ ஒன்றும் என்கிட்ட சொல்ல வேணாம். எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசலாம். ஏய், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னமோ சொல்லணும். என்ன? என்னங்க, அது வந்து ஏய், என்னடி அது வந்துன்ட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? வேமா சொல்லுடி, ஆஃபீஸ் போகணும், லேட் ஆச்சு. நான் சமைச்சிட்டு பாத்திரத்தை மூடி வைக்காம வந்துட்டேனா, அதனால அதுக்குள்ள பல்லி விழுந்துருச்சுங்க. ஓ, பள்ளியா? என்னது பள்ளியா? அடி பாவி, இதை முதல்ல சொல்ல மாட்டியாடி? நான் தான் இப்பயே சொல்லி ஆகணும்னு சொன்னேன் இல்லைங்க. நீங்க தான் எதா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுன்னு சொன்னீங்க. அடி பாவி, என்னைக்காவது என் பேச்சை கேட்டுக்கியாடி நீ? பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்றத பார்த்துட்டு அரை மணி நேரமா முன்னாடியே நின்றுட்டு இருந்திருக்க. அப்பயே சொல்ல வந்தேன். நீங்க தான் எதா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுன்னு சொல்லி என்னை நிக்க வச்சிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்களோ இல்லை ஆஃபீஸ்க்கு போவீங்களோ, எங்கேயா இருந்தாலும் சீக்கிரமா கிளம்புங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. அடி பாவி, பள்ளி விழுந்த சோறை சாப்பிட வச்சது இல்லாம ஆஸ்பத்திரி போ இல்லை வேலைக்கு போன்னு சொல்லி நக்கலா பண்ற. ஐயோ ஐயோ, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்களே. தெய்வமே, என்னை காப்பாத்து.